ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கான மேனிஃபெஸ்டேஷன் கார்டு சொல்லும் செய்தி உள்ள இருக்க கண்டென்ட் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்குது ஆக்சுவலாக. பி கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் சேலஞ்சஸ். இட்ஸ் ஆல் ஆஃப் தி ஹார்ட் திங்ஸ் அண்ட் அப்பரண்ட்லி நெகட்டிவ் திங்ஸ் that happened to us which gave us a deep desire to change our lives. கண்டிப்பான உண்மைங்க. Be grateful for them because they have given you the strength and determination to manifest something different and you will change your life. யாரெல்லாம் ஹஸ்பண்டை திட்டிட்டு இருக்கீங்களோ இன்னையோட ஸ்டாப் பண்ணிடுங்க. பி கிரேட்ஃபுல் ஃபார் தெம். அவங்க அந்த அளவுக்கு நம்மளை டார்ச்சர் பண்ணலன்னா இந்த அளவுக்கான ஒரு வாழ்க்கையை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான தில்லும் தென்னாவட்டும் நமக்கு வந்திருக்காது. ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இட்ஸ் ஆல் ஆஃப் தி ஹார்ட் திங்ஸ் அண்ட் அப்பரண்ட்லி நெகட்டிவ் திங்ஸ் தட் ஹேப்பன்ஸ் டு அஸ் விச் கிவ்ஸ் அஸ் தி டீப் டிசைர் டு சேஞ்ச் அவர் லைஃப்ஸ். ஆமாம், சின்ன வயசுலேருந்து நம்ம எங்கெல்லாம் நிராகரிக்கப்படுறோமோ, எங்கெல்லாம் ஒதுக்கப்படுறோமோ, எங்கெல்லாம் இது உன்னால் முடியாது, நீ செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்மளை வளர்த்தாங்களோ அந்த இடங்களெல்லாம் தான் நமக்கு வந்து இப்போ பெயின்ஃபுல்லாக இருக்குது, ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் அந்த ஆசைகள்லாம் இன்னும் இருக்குது. அந்த ஆசைகளுக்கான தேடுதலும் இன்னும் இருக்குது. அந்த தேடுதலை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ தேடுதலை நோக்கி ஓடும்போது அந்த நெகட்டிவிட்டி நம்மளை பிடிச்சி கீழே இழுத்தாலும், ஆனால் அவங்க அந்தளவுக்கு நமக்கு டஃப் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் டீப் டிசைரை நோக்கி ஓடணுங்கிற இந்த உந்துதலே நமக்கு வந்திருக்காது. ஓகே, ஸோ பி கிரேட்ஃபுல் ஃபார் யாராக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா, ரிலேட்டிவ்ஸு, அண்ணன் தம்பி, இல்லை நம்மளோட எக்ஸு, நம்மளோட ஹஸ்பண்ட், யாராக இருந்தாலும் அவங்கெல்லாம் நம்ம லைஃப்பில் இருக்கனால தான் இவ்வளோ மோட்டிவேட்டடாக ஐயோ இந்த வாழ்க்கையினால வாழ முடியல, இதுதான் என் ட்ரீம் லைஃப்ங்கிற உணர்தலே முதல்ல வந்திருக்கு. அந்த பொறி தட்டுறதே வந்திருக்கு. ஸோ இவங்கெல்லாம் இல்லைன்னா அது பொறி தட்டிருக்காது. நம்ம பட் நார்மலாக என்னத்தையும் வாழ்ந்துட்டே இருந்திருப்போம். ஸோ பி கிரேட்ஃபுல் ஃபார் தெம். அவங்களுக்காக கிராட்டிடியூட் சொல்லுங்க, அவங்களுக்காக ஹோப் ஒன்று சொல்லுங்க, அவங்களுக்காக தேங்க்யூ சொல்லுங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிகாஸ் தே ஹாவ் கிவன் யூ தி ஸ்ட்ரென்த் அண்ட் டிட்டர்மினேஷன் டு மேனிஃபெஸ்ட் சம்திங் டிஃப்ரெண்ட். ஆமாம் தானே, பொறி தட்டுனதுக்கு அப்புறம் தானே யோசிக்கிறோம் நம்ம வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கை இந்த வாழ்க்கை இல்லையே, நம்ம ட்ரீம்லேயே இந்த கதையே இல்லையே, ஸ்டோரி, நம்ம ஸ்டோரியே டிஃப்ரெண்ட்டு, இங்கே வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையே டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு அப்போ தான் நம்ம உணர்றோம். ஸோ அப்போ தான் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இந்த ஸ்டோரி நம்ம கனவுக்குள்ளே மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தானே ரியாலிட்டியில் வாழணும். அதுதானே நம்ம பிறந்திருக்கோம். நம்ம ஏன் யாரோ ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணுறதா அட் எனி காஸ்ட் வாழணுங்கிற மாற்றத்தையே அப்போ தான் கொண்டு வரோம். ஸோ அதை தான் இந்த கார்டு சொல்லுது. உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க எனக்கு கார்டு வாசிச்சது. அதாவது நம்ம இத்தனை நாள் பேசுறதுல ஏதோ ஒரு விஷயம் நம்ம உள்ளுக்குள்ள போய் சோலை தொடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விஷயம் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நாலேஜ், இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அது சோலை தொட்டுருச்சு. அதனால ஐம் ஹாப்பி ரீடிங் திஸ். சரிங்க, நாளைக்கு எனர்ஜி என்ன நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.